பக்த கோடிகளுக்கு வணக்கம். அன்னையின் மீது கொண்ட பெரும் பற்றால் அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 91, 92 மற்றும் 93 ஆகியவற்றை இன்று நாம் காணவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பும் பக்தர்கள் மேலே கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். இன்று பாடலுக்குள் செல்வோமா? 91 பாடல் 91 அரசாங்க செயலில் வெற்றி பெற. அரசாங்க செயலில் வெற்றி பெற என்பது அரசு தேர்வுகளில் வெற்றி, அரசு வேலைவாய்ப்பு, உயர் அதிகார பதவிகள், நீதிமன்ற மற்றும் அரசு சார்ந்த காரியங்களில் சாதகமான முடிவுகள் கிடைப்பது என எடுத்துக்கொள்ளலாம். அரசு வழியிலான முயற்சிகளில் தடைகள் நீங்கி வெற்றி பெற விரும்புவோர் இப்பாடலை நாள்தோறும் பாராயணம் செய்து அம்பிகையின் திருவருளை பெறலாம். பாடலை காண்போமா? மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முளை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பள்ளியம் மார்த்தழ வெண் பகடு ஊறும் பதம் தருமே. மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முளை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழுமவர்க்கு பல்லியம் மார்த்தழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே. மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முளை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பல்லியம் மார்த்தழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே. அடுத்த பாடல் 92 மனநிலை பக்குவமடைய. மனநிலை பக்குவமடைதல் என்பது வெளி உலக குழப்பங்களாலும் பிறரின் தவறான வழிகாட்டல்களாலும் நம் மனம் சலனப்படாமல் நல்வழியில் உறுதியாக நிற்பதாகும். அபிராமி அன்னையின் திருவடிகளை சரணடையும் பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்களும் மயக்கங்களும் நீங்கி அமைதியும் நற்சிந்தனையும் கொண்ட மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். ஆகவே மன உறுதியும் ஆன்மீக பக்குவமும் பெற விரும்புவோர் இப்பாடலை நாள்தோறும் பாராயணம் செய்து அம்பிகையின் பேரருளை பெறலாம். பாடலை காண்போமா? பதத்துருகினின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பதத்துருகினின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பதத்துருகினின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. அடுத்த பாடல் 93 உள்ளத்தில் ஒளி உண்டாக. உள்ளத்தில் ஒளி உண்டாக என்பது உலக மாயையினாலும் அறியாமையினாலும் சூழப்பட்டுள்ள நமது மனதிற்குள் மெய்யறிவு எனும் ஆன்மீக ஒளி பிரகாசிப்பதாகும். இறைவியின் உண்மை பெருமையை உணர்ந்து உலக மயக்கங்களில் இருந்து விலகி மனதிற்குள் மெய்ஞான ஒளியையும் தெளிவையும் பெற இந்த பாடலை தொடர்ந்து படித்து அம்பிகையின் அருளை பெறலாம். பாடலை காண்போமா? நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே. நகையே இஃதிந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே. நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா பதிவை லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய அதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர் ஆன்மீக பதிவுகளை நாம் போட்டுக்கிட்டு வரோம். தினசரி பக்தியாக தொடர்ந்து நாம் போட்டுக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேறு எந்த பாடல்களை நாம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம எதிர்கால பதிவுகளில் போடலாம். நன்றி. நாம் அடுத்த பாடலில் சந்திப்போம்.